பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலுகி பெருகச் செய்கிற ஒரு தேவன். என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும், இந்த வருஷம் இருக்கிறதை காட்டிலும் அடுத்த வருஷங்களுக்குள்ள நுழையும் போது ஒரு அடுத்த கட்ட நிலைமைக்குள்ளாக நாம் உயர்ந்திருக்க வேண்டும். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அது மாத்திரம் கிடையாது, உங்கள் சந்ததிகளையும் நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளேயும் சரி, உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளேயும் சரி, மலடு என்பது இருக்கப்படுவது கிடையாது. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அடுத்தடுத்த சந்ததிகளை நீங்கள் காண்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எனவே உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில், இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒருவேளை எங்களால் அடுத்த சந்ததிகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறதுன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எனவே உங்கள் சந்ததிகளை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாதபடிக்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைமையில், அதற்கு எங்களுடைய சரீரத்தில் திராணி இல்லாத ஒரு நிலைமையில் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் சந்ததிகளுக்குள்ள இனி மலடு என்பது இருக்க போவது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அத்தனை கூட்டத்தார்கள் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறீர்கள். எனவே உங்கள் சந்ததி இனி வருகிற நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, உங்கள் சந்ததிகளினுடைய சந்ததிகளை நீங்கள் பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அதற்கு என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்து போட்டு, ஏனென்றால் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. எனவே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எனவே உங்களுக்குள்ளாக எந்த தடைகள் காணப்படுகிறதோ, அடுத்த சந்ததியை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறதற்கு என்ன தடைகள் காணப்படுகிறதோ அந்த தடைகளை தேவன் உடைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதற்காக நீங்கள் எத்தனை பாடுகள், எத்தனை பிரயாசங்கள், எத்தனை அவமானத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மலட்டுத்தனமான காரியங்கள் இருக்க போவது கிடையாது. உங்கள் சந்ததியை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். புதிய புதிய சந்ததிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்கள் சந்ததி இதோடு நின்றுவிட போவது கிடையாது. அது மனிதர்களோ டாக்டர்ஸோ எத்தனை சொன்னாலும் சரி, என் தேவனால் உருவாக்க முடியும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனால் உருவாக்க முடியும். செத்துப்போன கர்ப்பத்தை கூட அதிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கவும் என் தேவனால் கூடும். நிச்சயமாக இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை தேவன் திறப்பார். மலடாய் கிடக்கிற கர்ப்பங்களை தேவன் திறந்து ஒரு புதிய சந்ததியை உருவாக்குகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களை விருத்தியாக்குகிற ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் சந்ததியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை
கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வந்து கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஜாதியை, கர்த்தருக்கென்று கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும், பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததியை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு கொண்டு வருவார். கொண்டு வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்கள் தேசத்தை கலக்குகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி சகல ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அப்பா, எங்களுக்காகிலும் எங்களுடைய மிருக ஜீவன்களிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவனே, உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலே நீண்ட காலங்களாக உம்முடைய சமூகத்திலே போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, அடுத்த சந்ததியை உருவாக்க முடியாதபடிக்கு இருக்கிற தட்டைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. அந்த மலட்டுத்தன்மையான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் மூடுவதாக. அந்த சாபத்தினுடைய கட்டுகள், அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஊழியக்காரனா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இனி கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு யவன சந்ததியை கர்த்தர் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற தட்டைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்களை மகிழ பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.